காஷ்மீரில் புல்வாமா தாக்குதல் நடந்து இன்றுடன் 6 ஆண்டுகள் ஆகிறது. இதனையொட்டி பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையின் புல்வாமா பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் சென்ற வாகனம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தில் 40 மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த பயங்கர தாக்குதல் இந்தியாவை உலுக்கியது. இந்த தாக்குதலின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. புல்வாமா தாக்குதலில் வீரமரணமடைந்த வீரர்களை நினைவு கூர்ந்து பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதாவது: புல்வாமா தாக்குதலில் நாம் இழந்த துணிச்சலான வீரர்களுக்கு மரியாதையையும் அஞ்சலியையும் செலுத்துகிறேன். அவர்களின் தியாகத்தையும் தேசத்திற்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் வருங்கால தலைமுறையினர் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: புல்வாமா தாக்குதலின் போது தங்கள் உயிரை தியாகம் செய்த CRPF வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். நமது நாட்டை பாதுகாக்கவும் காஷ்மீரில் அமைதியை மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்யவும் கடுமையான சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்டு போராடும் CRPF வீரர்களின் மனப்பான்மைக்கும் வணக்கம் செலுத்துகிறோம். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது.